வணக்கம் சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க சாய்ராம். ஏன்னா சாயப்பாவை நம்முடைய குருவாக நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதனால் நமக்கு கவலை இல்லை. கலியுகத்தை பற்றின பயமும் நமக்கு கிடையாது. சாயப்பா குருவாக ஒரு பக்கம் இருப்பார், முருகர் ஒரு பக்கம் குருவாக இருப்பார். ரெண்டு பேருமே உலகத்தை ஜெயிக்கக்கூடியவங்க. இப்போ அவங்கள நம்ம குருவாக ஏற்றுக்கிட்ட போது இந்த உலகத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சாய்ராம், உங்கள் மத்தியில் சாயப்பா எனக்கு செஞ்ச ஒரு அதிசயத்தை நான் மறுபடியும் பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, ஒரு நாள் விடியற் காலைல எப்பவுமே ஞானவழி சாயப்பா கோயிலில் காலையில் 5 மணி 5:30 மணிக்கு ஆரத்தி பண்ணிகிட்ருப்போம் ஆரம்ப காலத்தில். இப்போ ஒரு 6 ஆகிடுது, 6 6:30க்குள்ளே பண்ணுறோம். அப்போது 5 மணி 5:30க்கெல்லாம் பண்ணுவோம். அப்போ விடிகாலம் 5 மணிக்கெல்லாம் நான் ஆரத்திக்கு போயிட்டேன் சார். கதவை திறந்தேன், ஆரத்தி நல்லபடியாக ஓடிட்டுருக்குது, ஆரத்தியும் முடிஞ்சுது. எனக்கு ஒன்றும் அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சார். அப்புறமா வேலைக்கார அம்மா பெருக்கிறவங்க வந்தாங்க. அம்மா அம்மா இங்கே பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. எங்கன்னு? அங்கே என் பையன் பைக் நிறுத்தி வச்சுருந்தான். என்ன பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும், பெரிய ஆமை. கரெக்டாக பாபாவுக்கு நேராக உக்காந்துருக்கு. எப்போ வந்துச்சுன்னே தெரியல சார். அது ஆரத்துக்கே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் கோயிலுக்கு பின்னால் கொஞ்சம் தூரம் தள்ளி ஏரி இருக்கிறதுனால அந்த ஏரியிலேருந்து வந்துடுச்சா என்னான்னு தெரியல. கரெக்டாக அவருக்கு நேராக இருந்து ஆரத்தி பார்த்துருக்கு. அப்போது எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். என்னடா நம்ம 5 மணிக்கெலாம் கோயில் திறந்தோம், நம்ம கண்ணுக்கு தெரியாது, இப்போ அந்த அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு இவர் அப்படின்ட்டு, சரி பாபாவை பார்க்க வந்தார் அப்படின்ட்டு அந்த ஆமையை எடுத்து ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அந்த பக்கெட்டில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கோயில் உள்ள நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு வாரம் டெய்லி பூஜை பண்ணி அவரை சுற்றி பூஜை பண்ணி ஒரு வாரம் கழித்து சாயரம் கொண்டுட்டு போய் ஏரியில் விட்டுட்டு வந்தேன். ஏரியில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு வாரம் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரச்சனை எதனா வரப்போகுது, யாருன்னா எதனா சொல்ல போகிறாங்கன்னுட்டு பாபா வேண்டிக்கிட்டு ஏரியில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஏன்னா நம்ம கோயிலில் ஆமை கிடையாது. ஏன்னா பாபா ஆமை வைக்க எனக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ வீடும் கோயிலும் ஒன்றா இருந்ததுனால பாபா நந்தியை வைக்க சொன்னார். ஆமை வேண்டாம், நந்தி வைமானாலும் நம்ம கோயிலில் நந்தி இருப்பார். கோபுரத்தில் சிவன் வச்சுருக்குறோம். கீழே நந்தி இருப்பார், மேலே கோபுரத்தில் சிவன் இருப்பார், சிவன் லிங்கம் இருக்கும். அப்படி ஒரு வாரம் வச்சு பூஜை பண்ணோம் சாயிரம். இது ஏன் நான் சாயப்பாவை கேட்டேன், என்னப்பா அப்படின்னுட்டு. அவர் எந்த ரூபம் வேணால் நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு பாபா. கூர்ம அவதாரத்தில் வந்திருக்கிறம்மா, நீ ஏன் வருத்தப்படுற? ஆமை போல பலமாக இருக்கணும். பலம் அதாவது கூர்ம அவதாரம் யார்? பெருமாள் தான் கூர்ம அவதாரம் எடுத்தார். பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடல் அந்த மந்தார மலையை சுமந்ததே நாராயணர் தான். அவர் தான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை சுமந்தார். அப்போது பாபா இவர் போக காரணம் என்ன பாபா? ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியல பாபா அப்படின்னு நான் பாபா கிட்ட கேட்கும் பொழுது பாபா சொல்கிறாரு, எப்படி நாராயணர் மந்தார மலையை சுமந்தாரோ, பார்க்கடலை கடைஞ்சி அதில் உள்ள விஷம் தனியாக ஒரு பொருள் வந்தது பார்க்கடலை கடையும் பொழுது. அதே போல் இந்த துவாரகைக்குள்ளே வர்றவங்களுடைய கஷ்டங்கள் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவங்கவுங்க கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன் கிடைக்கும். அப்போது என்னை முழுசாக உண்மையாக தேடுற பக்தர்களுக்கு நான் மந்தார மலையை தாங்கின அந்த கூர்ம அவதாரம் எடுத்த நாராயணர் போல் உங்களை நான் தாங்குவேன் அப்படின்றதுக்காக தான் இவர் உனக்கு 5 மணிக்கு அவர் வந்துட்டு இருக்கார் போல. ஆமாம், நமக்கு தெரியல. அந்த நோக்கத்துக்காக தான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் ஆமையை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிரியர் மாதிரி எனக்கு எண்ணத்தை கொடுத்தாரு. ஓ பாபா, நன்றி பாபா. ஏதோ ரூபாய் எடுக்கிறீங்க. நான் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே சார் பாத்திரம் அந்த இடத்துல காலி இடம்தான். கோயில் கட்டின இடம் காலி இடமா இருந்தது. நான் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே திரும்பி பார்க்குறேன். கரெக்டாக பாபா எங்கே உட்கார வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல தான் ஆமை இருந்தது.
எப்போ நான் சொல்கிறது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போவே பாபா வந்து அறிகுறி காட்டினார். அறிகுறி அது எனக்கு புரியல. அப்போ நான் பாபாவை ஏற்றுக்க கூட கிடையாது. ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாபாவை ஏற்றுக்க கூட கிடையாது. அப்போவே அந்த ஆமை குட்டியை எடுத்து குட்டி குட்டி ஆமை அழகாக அதை எடுத்துகிட்டு போய் ஏரியில் விட்டுட்டு வந்தேன். ஆனால் பாபா கோயில் கட்டின பிறகு வந்தது பெரிய ஆமை. அப்போது சுவாமி ஒவ்வொரு அறிகுறியாக அந்த கோயிலில் கொடுத்தாரு சாய்ராம். ஒரு நாள் வந்து நானும் ஒரு பக்தரும் உக்காந்துட்ருக்கோம் சாய்ராம். ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். சாயந்தரம் ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துருக்குறோம். கருடர் உள்ளே வந்து பாபாவை ஒரு 5 சுற்றி அப்போ நான் என்ன செஞ்சேன், ஷீட்டு போட்டு உள்ள தர்மாக்கோல் இன்டீரியல் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் பாபா கோயிலை. வெயில் தாங்க முடியாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு வர ஜனங்கள் சீட்டோடைய அனல் தாங்க முடியாதுன்னுட்டு இன்டீரியல் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஏசி போட்டு வச்சுருந்தேன். இந்த கருடர் வந்து பாபாவை ஒரு சுற்றி அந்த இன்டீரியல் டெக்கரேட்டெல்லாம் அடித்து உடைச்சார். இதே போல் 5 சுற்றி உடச்சி தூக்குறாரு. எனக்கு இது என்னுடைய சக்திக்கு பவருக்கு இது தாங்கலைன்ட்டு. இதுக்கு புரியல. ஐயோ, வித்தியாசமான ஒரு பறவையாக இருக்குது, வித்தியாசமான ஒரு பறவையாக இருக்கும். 5 சுற்றிட்டு வெளியில் போயிட்டார், பறந்து போயிட்டார். அப்போ எங்கள் அப்பா இருந்தார். அம்மா அது கருடர்மா, ஏதோ சொல்ல வராருமா என்ன. கோயில் கட்டி 6 மாதம் தான் சாயராமாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணி 6 மாதத்துல இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்போது கருடர் வந்து சுற்றி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு. என்னன்னு தெரியலன்னு பாபா கிட்ட போயிட்டு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது சீக்கிரத்தில் கோபுரம் கட்டுமா அப்படின்ற மாதிரி வந்தது. 6 மாதத்தில் கட்டின கோயிலை பிரித்து அதுக்கப்புறம் கோபுரம் எழும்புச்சு. சாய்ராம், சாயப்பா நினச்சாருன்னா எப்படி ஒன்றாலும் நம்மளை உயர்த்தி கொண்டு போயினே இருப்பார் சாய்ராம். நான்லாம் ஒன்றுமே இல்லாத சாய்ராம், வெறும் கை தான் சாய்ராம். இன்றைக்கி இந்த அளவுக்கு கோயில் கட்டி அவருடைய சேவை கடுகளவு தான். ஆனால் அவர்கிட்ட வாங்கிக்கிட்டது நான் மழை அளவு. ஆனால் அப்பா எனக்கு எப்போவும் என் கூட வழி நடத்திக்கிட்டே வர்றாரு சாய்ராம். யாருடைய தயவும் இல்லாத என்னை வழி நடத்துகிறாருன்னா அது அப்பாவால் மட்டும்தான் முடியும் சாய்ராம். இந்த ஆடியோவை வீடியோவை பாபாவுடைய லைவ் ஆரத்தி எல்லாம் பாருங்கள் சாய்ராம். வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பாபாவை இறுக்கமாக ஆழமாக அவர்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. அதை எங்களை வச்சு அப்பா நீங்கள்லாம் என்கிட்ட எவ்வளோ அனுபவிச்சிங்க அதையெல்லாம் ஆதாரமாக போடுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்ட்டு சாய் பக்தர்களுக்காக இந்த ஆடியோவை வீடியோவெல்லாம் போடுறேன் சாய்ராம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.